ஸோ ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ என்னடா ஒன் டேப் மாண்டேஜ் ஓடுது, வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன்னா நம்ம எஸ்ஆர்எம் ப்ரோ ஒரு போன வருஷம் நினைக்கிறேன், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சேலஞ்ச் கொடுத்துருந்தாரு. இந்த மாதிரி அடிச்சிருக்காமிங்க, ஒரு வாட்டி கூட சாகாமல் ஒன் டேப் மட்டும் அடிக்கணும்னு. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி வந்து பண்ண வந்திருக்கோம். ஸோ எப்படியோ ஒரு 8 கிலோ எடுத்துட்டோம். ஒரே ஒரு கில்லு மட்டும் எப்படியோ இதாகிடுச்சு. ப்ரோ எஸ்ஆர்எம் ப்ரோ மன்னிச்சுக்கோங்க. லாஸ்ட்டில் தான் ஒரு ட்விஸ்ட்டு நடக்குங்க. இது நான் பண்ண தப்பா இல்லை அவன் பண்ண தப்புனால நான் எஸ்கேப் ஆகி கடைசி வரைக்கும் போய் கடைசியில் ஜெயிச்சேனான்னு தெரில. இங்கே நிறைய பக்கு டேமேஜ் விழுவும், அந்த சோனியாலாம் ஹீட் ஆகும், அப்புறம் ஒன்று இதாகும். ஸோ அப்புறம் அந்த ஃப்ரெண்டு பிடிச்சால அவனையும் அடித்தேன். ஏன்னாக்கா அவன் எனக்கு கன்று பாயிண்ட் வச்சுக்கிட்டே இருந்தான். ஸோ அவனை அடித்து போட்டு சரி இங்கே வந்தால் இங்கே ஒருத்தர் ஏறுறான். ஐயோ ப்ரோ இது மட்டும் மன்னிச்சுக்கோங்க, ஒரே ஒரு அடி மட்டும் இதாகிடுச்சு சார் ப்ரோ. அப்புறம் இதுவும் வந்து நான் பயந்துட்டேன். ஓகே, மேலே வந்துட்டான், என்ன பண்ணுறது. டப்புன்னு இந்த மறுபடியும் வந்து கன்னை இது பண்ணிகிட்டு இருக்கான். என்கிட்ட பயமாக இருந்துருச்சு. மறுபடியும் அவனை அடித்தேன். இவன் தான் கைஸ் கடைசியில் ஒரு வில்லங்கத்தை யூஸ் பண்ணிட்டு போயிடுவான். மறுபடியும் வந்தான், அடித்தேன். அப்புறம் மறுபடியும் இது பண்ணேன், எனிமி இது பண்ணுறேன், பக். சரி அதை விடுங்க கைஸ். ஸோ மறுபடியும் ஏறி வந்துட்டான். இது நடுவில் என்னென்னா ஸ்டோரேஜ் இல்லாமல் டப்புன்னு வந்து இதாகிடுச்சு. மறுபடியும் ஸ்டோரேஜ்லாம் டெலீட் பண்ணி வந்தேன். ஸோ அவ்வளோதான் ப்ரோ நீங்கள் சொன்ன மாதிரியே கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதான் ப்ரோ ஐடி எஸ்ஆர்எம் ப்ரோ. பார்த்தீங்கன்னா அப்படியே கமெண்ட் பண்ணிட்டு ரெக்வஸ்ட் கொடுங்க.